கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். கடந்த 7 மாதங்களாக பரலோக தேவாதி தேவன் நம்மை சுகமாய் ஜீவனாய் காத்து கொண்ட உன்னதமான அவருடைய இரக்கங்களுக்கு நன்றி கூறும் ஒரு நாளாக, ஒரு புதிய மாதத்தின் புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை தந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நாம் ஏறெடுக்கும் வேலை. பரிசுத்தமான தேவனுடைய சன்னிதானத்திலே நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். சர்வத்தையும் உண்டாக்கினவர், நம்மையும் அவருக்கென்று உண்டாக்கினாரே, படைத்தாரே. அந்த படைத்த தேவனுக்கு நம்மை நாம் முழுமையாய் தத்தம் செய்து, இந்த மாதம் நெடுகிலும் உடைய கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொல்லி அவருக்காய் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? நம்முடைய குடும்பம் முழுவதையும், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பொற்பாதத்திலே நாம் அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை செய்ய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் கூட பரலோக ராஜாவுடைய சன்னிதானத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பாக்கியமான ஒரு தேவ வசனத்துக்காய் கடந்து செல்ல நான் ஆசைக்கின்றேன். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆம், என அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீங்களும் நானும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு இருப்பதற்கு காரணமெல்லாம் நமக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாகி தேவன் அன்புள்ளவர் என்பதை விளக்கிய அந்த அற்புதமான பலியின் வழியாக தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றிருக்கிறபடியினாலே இந்த மகத்தான வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலையேறு பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மை முழுமையாய் தத்தம் செய்வோம். ஒரு கடத்தல்காரன் மிக அமைதியாக, எந்தவித மிரட்டலும் அராஜகம் பண்ணாமல், எந்தவித பதட்டமும் இல்லாமல் அமர்ந்திருந்தான். இதற்குள்ளாக அதிகாரிகள் கூப்பர் கேட்ட $2 லட்சம் பல வங்கியிலிருந்து $10,000 $20 நோட்டுகளாக சேகரித்து $10-20 கட்டுகளாக கட்டி ஆயத்தம் செய்தார்கள். அதற்கு முன் அனைத்து $20 நோட்டுகளையும் ஸ்கேன் பண்ணி பதிவு செய்து வைத்துக் கொண்டார்கள். அவன் கேட்ட பாராசூட்டுகளையும் ஆயத்தம் பண்ணினார்கள். சுமார் 4:30 மணி அளவில் இந்த கூப்பர் என்கிற மனிதனுக்கு எல்லாம் ஆயத்தம் என்ற ஒரு தகவல் கொடுக்கப்பட்டது. மாலை 4:45 மணிக்கு விமானம் தரையிறங்க அவன் அனுமதித்தான். விமானத்தை விமான நிலையத்தில் ஆட்கள் இல்லாத ஒரு பகுதிக்கு எடுத்து செல்லுமாறு அந்த விமானி ஓட்டுபவரை அவன் கேட்டுக்கொண்டான். அங்கு விமானத்தில் எரிபொருள் நிரப்பப்பட்டது. காவல்துறை அதிகாரிகள் நேருக்கு நேர் பேச கொடுத்து அழைப்பை நிராகரித்து விட்டான். நார்த் வெஸ்ட் விமான கம்பெனியின் நிர்வாகி விமானத்துடன்
இணைக்கப்பட்டிருந்த ஏணியில் ஏறி சென்று விமான பணிப்பெண் மூலம் பணம், பாராசூட் ஆகியவற்றை கொடுத்தார். எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்ட அந்த கூப்பர் மீண்டும் எல்லா பயணிகளையும் 2 விமான பெண்மணிகளையும் விடுதலை செய்தார். பின்னர் மெக்சிகோ பட்டணத்துக்கு விமானத்தை ஓட்ட வேண்டும். அது 10,000 அடி உயரத்தில் 190 கிலோமீட்டர் வேகத்தில் அது பறக்க வேண்டும். பயணிகள் ஏறும் ஏணி தொங்கவிடப்பட்டிருக்க வேண்டும். விமானத்தின் பின் கதவு திறந்திருக்க வேண்டும் என்று பல நிபந்தனைகளை இந்த கடத்தல்காரனாகிய கூப்பர் அவர்களுக்கு விதித்திருந்தார். பின்னர் அவர்கள் செல்லும் வழியில் பிரவோ என்ற விமான நிலையத்தில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக் கொண்டு செல்லலாம் என தீர்மானித்து இரவு 7:40 மணிக்கு அந்த விமானம் புறப்பட்டது. 36 பயணிகளையும் 2 விமான பெண்மணிகளையும் அந்த கடத்தல்காரனிடமிருந்து மீட்க விமான கம்பெனி $2 லட்சம் கொடுத்ததோடு அதோடு சேர்ந்து வேறு பல செலவுகளையும் செய்திருக்கலாம். இன்றைய மதிப்பில் சுமார் 110 கோடி ரூபாய் அவனுக்கு செலவிடப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது ஒரு சம்பவமாக நாம் கேட்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண கடத்தல்காரனுக்கு அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து அவனுடைய பிடியில் இருந்த 36 பயணிகளையும் 2 விமான பெண்களையும் காப்பதற்காக அவனுக்கு ஈடாக 110 கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டார்கள் என்று சொன்னால் சற்று நீங்கள் நானும் சிந்திக்க வேண்டும். அண்ட சராசரத்தை படைத்த தேவன் சர்வத்தையும் ஆளுகை செய்து வாழ வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு ஆசீர்வாதத்தின் காரியங்கள் எல்லாம் கொடுத்து நம்மை படைத்தவர். ஆனால் மனிதன் தன்னுடைய சுயத்தின் தீர்மானத்தின் அடிப்படையில் பாவம் செய்து அந்த தேவ சாயலாகிய பரிசுத்தத்தையும் நீதியும் இழந்த பின்பும் கூட நம் மீது வைத்த அன்பை நிமித்தம் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தேவன் நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டார். பணம், பொருள், சொத்து என்பதை காட்டிலும் விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை காத்தார் என்று சொன்னார். அந்த தேவனுடைய அன்பு எத்தனை பெரியது! அந்த அன்புக்கு ஈடாக நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம்? சிந்திக்கிறோமா? பொல்லாங்கனுக்குள் கிடைக்கும் இந்த உலகம் முழுவதையும் தேவன் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டெடுத்தார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5:19 இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த பொல்லாங்கனை அழிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினவர் தம்முடைய ஜீவ இரத்தத்தை கொண்டு நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த இயேசுவானவர் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்மை மீட்காமல் தமது விலையேறு பெற்ற இரத்தத்தினாலும் மீட்டார் என்று சொன்னால் அந்த தெய்வீகத்தின் அன்புதான் என்ன? பிரியமானவர்களே, விலையேறு பெற்ற இரத்தத்தினால் நீங்களும் நானும் மீட்பு பெற்றவர்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது. எபிரேயர் 9:22 சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல்
மன்னிப்பு உண்டாகாது. பரலோக ராஜாவினுடைய மீட்பின் திட்டமானது இந்த மனுக்குலத்தை மீண்டும் தம்மிடம் தமாதியில் எடுத்துக்கொண்ட அந்த திட்டத்தின்படி மீட்டெடுப்பதற்காக தம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்ப போகிறேன் என்று அவரின் மரணத்தினாலே அவருடைய இரத்தத்தின் வழியாக மீட்பை உண்டாக்கும்படியாக தேவன் ஆதியிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தபோது அந்த அத்தி இலைகளை உடையாக தரித்து கொண்டு தேவனுக்கு பயந்து மறைந்து கொண்ட அந்த வேளையிலே பரலோகத்தின் தேவன் அவர்களோடு கூட பேசி மீண்டுமாக தம்முடைய அன்பின் நிமித்தம் அவளை மீட்டெடுப்பதற்காக ஆதியிலே ஒரு ஆடு ஒன்று பலியிடப்பட்டு அந்த இரத்தத்தின் வழியாக மீட்பை அவர்களுக்கு கொடுத்து அந்த ஆட்டின் தோலினாலே அவர்களுக்கு உடையை ஏற்படுத்தினார். அதே திட்டமானது இஸ்ராயல் மக்களுக்கு தேவன் இந்த மீட்பின் திட்டத்தை உணர்த்துவதற்காக ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தின் வழியாக ஒரு பாவி தான் பாவம் செய்தேன் என்கிற நிலையை உணர்ந்து அதற்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு ஆட்டையோ ஒரு மிருக ஜீவனையோ நியமித்த அந்த நியமத்தின்படி அந்த பலிப்பொருளாய் கொண்டு வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த ஆட்டின் மீது தன்னுடைய கரங்களை வைத்து அந்த பாவி தன் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பின் நிச்சயத்திற்காக தேவனை நோக்கும் பொழுது அந்த ஆட்டை அவனே பலி இடுகின்ற பொழுது அந்த ஆட்டை அவன் குத்துகின்ற பொழுது அது துடிக்கும் துடிப்பின் வேதனையை பார்த்து தன்னுடைய பாவத்தின் பாரம் என்ன என்பதை உணரும் அளவிலே அவனை உணரச் செய்து அந்த இரத்தத்தின் வழியாக மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தாரே. ஆம் பிரியமானவர்களே, அந்த மன்னிப்பின் நிச்சயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டு என்கிற அந்த விசுவாசத்தை ஆதியிலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சத்தியத்தின் வழியாக கற்றுக் கொடுத்த ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியானாரே. அந்த பலியின் மேன்மைதான், அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால்தான் உங்களுக்கும் எனக்கும் மீட்பு உண்டு என்கிற நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நீர் எப்படிப்பட்ட ஒரு பாவியாய் இருந்தாலும் உன்னதமான ஆண்டவருக்கு முன்பதாக உன்னை சமர்ப்பித்து பாவியான என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி உன்னை அர்ப்பணிக்கும் அந்த நேரத்தில் உன் பாவத்தை முழுவதுமாய் தத்தம் செய்து அர்ப்பணித்து பாவங்களை ஒவ்வொன்றாய் அறிக்கையிட்டு நீ மனம் திரும்பும் பொழுது உனக்கு அந்த மீட்பின் தேவன் தம்முடைய இரத்தத்தின் வழியாக செய்த அந்த மீட்பினை உணர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாரையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆம், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் வழியாக பூலோகத்தையும் பரலோகத்தையும் ஒப்புரவாக்குகின்ற என் ஆண்டவர் அவருக்கு பிரியமானது இயேசுவின் இரத்தத்தினாலே, அந்த விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் மீட்பு அடைந்திருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை காண்பிக்கும்படியாய் எத்தனை பிரியத்தை நம் மீது வைத்து நமக்காக அவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அந்த தெய்வீகத்தின் அன்புதான் என்ன? இந்த அன்புக்கு ஈடாக நாம் என்னத்தை செய்ய போகிறோம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே பரலோக ராஜாவுக்கு முன்பதாக நம்மை நாம் முழுமையாய் தத்தம் செய்வோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பு உண்டு என்கிற நிச்சயத்தை ஏற்படுத்தின தேவனுக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம்.
அது மாத்திரமல்ல, காலத்தின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாகி உங்கள் இவனையும் இந்த உலகத்தின் பொல்லாங்கன் சத்துருவானவன் நம்மை அழிப்பதற்காக பல திட்டங்களை அவன் செய்து கொண்டு வருகிறான். இறைவனின் அன்பில் நம்மை பிரிப்பதற்காக பல திட்டங்களை, உலகம் இதை அறியாமல் இருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தின்படி நம்முடைய ஆராதனை சீர்குலைப்பதற்காக சத்துருவானவன் மிருகத்திற்கு அவன் மீண்டுமாக சத்துவத்தை கொடுத்து அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சுவின் வழியாக, அன்பு போப்பு ஆண்டவரின் வழியாக ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு உயிர் கொடுத்து மீண்டுமாக மெய்தெய்வனுடைய வணக்கத்திலிருந்து இந்த உலகத்தை பிரிப்பதற்காக அவன் தீர்மானித்திருக்கும் இந்த நாட்களிலே, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அவனை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு பாதுகாப்பு என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் மீட்பின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆம், சத்துருவை ஜெயிப்பதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு உன்னதமான காரியம் அவருடைய இரத்தத்தின் வழியாய், அவருடைய சத்திய வசனமாகிய பிரமாணத்தின் வழியாய் சத்துருவை நாம் ஜெயிக்க முடியும் என்பதை தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார். ஆம், விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த மாதம் நடிகளும் பரலோக ராஜாவுக்கு நன்றி சொல்லி அவருடைய அன்பின் சன்னிதானத்தில் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்கவும், அவர் கொடுக்கும் இந்த உன்னத பலத்தினால் ஜெயத்தை பெறவும், இந்த உலகத்திலே அவரை குறித்த இந்த மேன்மையான வெளிச்சத்தை, சத்தியத்தை பிறரோடு பகிர்ந்து அந்த தெய்வீகத்தின் அன்பு வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பினை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த மீட்பின் சந்தோஷத்தை பெறாதவர்களின் நிலைமையை குறித்து உங்கள் அக்கறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சற்று சிந்தித்து பார்த்து, கிறிஸ்துவின் அன்பு கிடையாத, கிறிஸ்துவின் அன்பினாலே மீட்பு இல்லை, மீட்பு என்ன என்பது தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தின் ஆபத்திலிருந்து உங்கள் உறவுகளையும், உங்களுடைய நண்பர்களையும், உங்களுக்கு அன்பானவர்களையும் இந்த அன்பின் செய்தியை சொல்லி கிறிஸ்துவின் பாதத்தில் கொண்டு வர வேண்டும் என தேவன் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இந்த அன்புக்கு நீங்கள் நானும் என்ன செய்ய போகிறோம்? சற்று அந்த கிறிஸ்துவின் கல்வாரியின் பாடுகளை நிதானித்து பாருங்கள். அன்போடு அரவணைக்க வந்த அந்த பரிசுத்த கரங்களிலே 17 அங்குலம் நீளம் கொண்ட ஆணிகள் கடாவப்பட்டது. என்னுடைய மீறுதலுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காய், என்னுடைய பாவத்தின் செயல்களுக்காய், என்னுடைய ஒவ்வொரு நாளின் அவருக்கு பிரியமில்லாமல் செய்கின்றேன். என்னுடைய வார்த்தையினால், என்னுடைய செய்கையினால், என்னுடைய சிந்தையினால் நான் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் பாவத்திற்கும் பலியாக தம்மை அர்ப்பணித்த கிறிஸ்துவின் அன்பு கரங்களிலே, அவருடைய அன்பு கால்களிலே நான் ஆணிகளை துளைத்தேன். அவருடைய கன்னத்தில் அடித்து, அவருடைய கண்களை கட்டி காரி உமிழ்ந்து தலையிலே கொட்டி, உன்னை அடித்தவன் யார் என்று சொல் என்று பரிகாசம் செய்த இடத்திலே நானும் ஒருவனாய் காணப்பட்டேனே. சாட்டையினால் அடித்து இழுத்த போது அவருடைய சரீரத்தின் தசை கிழிக்கப்பட்டது. அதை அடித்த ஒரு வெறியனாய் நான் காணப்பட்டேனே. தந்தேன் எனதெல்லாம் உனக்காய், எண்ணத்தை நீ எனக்கு தந்தாய் என்று சொல்லும் அந்த தெய்வீகத்தின் அன்புக்கு நான் எண்ணத்தை செய்ய காத்திருக்கிறேன். ஆண்டவரே, பாவியான என் மீது இரக்கமாயிரும், உங்களுடைய அன்புக்காய் என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா என்று சொல்லி
என்னை அர்ப்பணிப்பதே அல்லாமல் வேறொன்றும் எனக்கு வழி இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற அந்த அற்புத இரத்தத்தின் வழியாக மீட்பை எனக்கு தந்த தேவனை, இந்த உலகத்திற்கு அந்த அன்பை நான் சொல்வதை தவிர, ஆபத்திலும் அழிவிலும் சிக்கிக்கொண்டு தவிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் மனுஷையும் மீட்டெடுக்கும் அந்த கிறிஸ்துவின் அன்பிலை கொண்டு வருவதை தவிர வேறொரு வழி எனக்கு இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, அன்பின் தெய்வ பிள்ளைகளை, வாலிபனை, வாலிப சகோதரியே, உன்னை ஒரு கணம் இயேசுவின் பொற்பாதத்தில் உன்னை அர்ப்பணிப்பாயா? உனக்காக தன்னையே அர்ப்பணம் செய்த கிறிஸ்துவின் வழியாக இந்த நிச்சயத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? உன்னை அவரிடத்தில் அர்ப்பணம் செய்து பார். உனக்காகவே தன்னை தியாகமாக தந்த கிறிஸ்துவுக்கு உன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிப்பாய் என்று சொன்னார். ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? கிருபையுள்ள எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கடந்த 7 மாதங்களாய் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து, இரக்கம் செய்து, ஜீவனை கொடுத்து, நாட்களேனும் அறிவினால் இடைக்கட்டி பாதுகாத்தவரை உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையின் வரங்கள் என்னை தாங்கியதற்காக ஸ்தோத்திரம், எங்களை தாங்கியதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை காத்து கொள்ளும்படியாய் உம்முடைய பொற்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா. கிருபையாய் இரக்கமாயிரும், கிருபையாய் இரக்கமாயிரும். பலவிதமான போராட்டத்தின் வழியிலே, கடன் பிரச்சனையிலே, குடும்பத்தின் பற்றாக்குறைகளினாலே, வேலை இல்லாத பட்சத்தினாலே, வீட்டின் குடும்ப வருமானம் பற்றாக்குறையினாலே, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீங்கள் சந்திங்கப்பா. அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. தீராத வியாதியினால் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், மருத்துவமனையின் சிகிச்சையிலே இது என்றைக்கு எனக்கு மறையுமோ என்று சொல்லி அந்த நோயின் வேதனையினாலே துடிக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த படுக்கையை மாற்றி போடும். ஆம் தகப்பனே, பிள்ளைகளுடைய தேவைகளுக்காய், படிப்பிற்காய், அவருடைய எதிர்கால வாழ்விற்காய், திருமண வாழ்விற்காய் காத்து கொண்டிருக்கிற, போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தெய்வம் அவருடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நீர் அவர்களை சந்திக்கிற தெய்வன் என்பதை உணர கிருபை செய்வீராக. திருமணமாகியும் பிள்ளை பாக்கியமற்று கிடக்கிற ஒவ்வொரு தம்பதியருக்கு ஜெபிக்கிறேன். பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. பலவிதமான பிசாசின் தொந்தரவுகளினால் பிடிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் பரலோக தகப்பன் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் கரத்தில் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும், ஏந்தி கொள்ளும், சுமந்து கொள்ளும். உடைய குமாரனாகி கிறிஸ்துவின் விலையை பெற்ற இரத்தத்தினாலே நீ மீட்கப்பட்டாய் என்கிற நிச்சயத்தை அவள் பெற்றுக்கொள்ள உணர்த்தும் அப்பா. தூய ஆவியானவர்களோடு பேசும் பொழுது, பரலோக தேவன் அவருடைய இருதயத்தை திறக்கும் பொழுது, தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து உம்மை தேட அவள் கற்றுக்கொள்ள இரக்கம் செய்தள்ளும். வாழும் இந்த கடைசி வேளையின் சூழலை அறிந்தவர்களாய் தங்களை கர்த்தருடைய கரத்திலே மாத்திரம் அர்ப்பணிப்போம் என்று சொல்லி உம்மையே நம்பி உம்முடைய சன்னிதானத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ கற்றுக் கொடுங்கப்பா. இதோ எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இம்மட்டும் தாங்க இம்மானுவேலர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த விலையே பெற்ற நம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நாங்கள் அழிவிலே அழிந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தோடு சதமாக்கி கொண்டிருக்கிறேன், ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க கிறிஸ்துவின் அன்பின் நற்செய்தி இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாய் எங்களை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. பயன்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சுவிசேஷம் செல்லாத இடங்களுக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. இது அடியே இருக்கிறேன் அனுப்பும் என்று சொல்லி ஏசையா சொன்னது போல பாவ உதடுகளை நீர் என்னை சுத்திகரித்து ஆண்டவரே, பாவ உதடில் மத்தியில் வாசம் செய்கிற மக்கள் மத்தியிலே என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எடுத்து செல்லும் இந்த சுவிசேஷம் கேட்போர் செவிகளிலே உடைய அன்பு தொண்டிக்கட்டும் ஐயா. அவையோடைய சித்தத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்தும் உன்னதமான தெய்வீகத்தின் பாதுகாப்பிலே வழிநடத்தும்படியாய் இந்த சத்தியத்தை கேட்டு ஒவ்வொருவரும் இந்த புதிய மாதத்தின் இந்த புதிய நாளிலிருந்து இந்த மாத நெடுகிலும் மக்கள் உடைய அன்பை உணர்ந்து உடைய அன்பினாலே அவர்கள் தொடப்பட்டவர்களாய் அந்த அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்று இருக்கிறது என்பதற்கு சாட்சியாய் வாழ இரக்கம் செய்யும்படி
இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.